ராணி, ஏதோ பேய் புயல் பேய் மழையெல்லாம் வருதாம். நம்ம வேற காட்டுக்குள்ளே இருக்கோம். எனக்கும் பயமாக இருக்குது. நான் போய் ஒருத்தங்க வயலில் மருந்தடிக்க சொல்லியிருக்காங்க. நான் அடிச்சிட்டு அந்த நியூஸு உண்மையானு போய் கேட்டுட்டு வரேன். சரியா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போலங்க. என்னோட தோழி கமலா ஃபோன் பண்ணி சொன்னான், ஏதோ பேய் புயல் பேய் மழைன்னு. பயமாக இருக்குது. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. கண்டிப்பா ராணி, நான் போயிட்டு சீக்கிரம் வரேன். நீ வீட்டை தாப்பா போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இரு. ராமு தன்னோட மனைவி ராணிக்கிட்ட சொல்லிட்டு வயலை பார்க்குறதுக்காக நம்ம ராமு வேகமாக வயலுக்கும் போனாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. என்ன கணேஷு, ஊருக்குள்ளே ஏதோ பேய் புயல் பேய் மழைலாம் வருதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நான் வேற காட்டு பகுதியில் இருக்கனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் உண்மையா? ஆமாம், அது எல்லாமே உண்மைதான். நானே இப்போ தான் நியூஸை பார்த்தேன். அதில் வானிலை அறிக்கையில் இதை தான் முதல்ல சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு. காற்று வேற ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சரி, எனக்கு வேற நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமு வயலுக்கு வேகமாக போனாங்க. ராமு தம்பி, மழை வரப்போகுது, அதனால் நீ மருந்தடிக்காத. மருந்தடிச்சா அது வீணாக போயிடும். அதனால் மழை நின்னதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். சம்பளத்தை நாளைக்கு வாங்கிக்க. போயிட்டு வாப்பா. தோட்டக்கார் சொன்னதை கேட்ட நம்ம ராமு வீடுக்கு போக ஆரம்பித்தாங்க. போகிறப்பயே பயங்கரமாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காட்டில் வேற தன்னோட மனைவி தனியாக இருக்காங்க. ஊருக்குள்ள பெரிய மழை, அதோடு சேர்ந்து சூறாவளி காற்று. இதெல்லாம் பார்த்து எல்லா மக்களும் பயந்து ஓட ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. என்னங்க, நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. ஏன்னா நம்ம வீடு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளமெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்குங்க. எப்படியாச்சும் நம்ம வெளியே போகணுங்க. கவலைப்படாத ராணி, அதுதான் நான் வந்துட்டேன்ல. இனிமேல் நான் இருக்கேன். எப்படியாச்சும் இந்த வீடு தண்ணிக்குள்ளே முழுகிறதுக்குள்ளே சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வா போகலாம். சீக்கிரம் வா, கிளம்பு. நம்ம ராமுவும் ராணியும் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரப்படகுல ஏறி அந்த வெள்ளத்தை கடந்தாங்க. அவங்க வீடும் தண்ணியில் முழுகி போச்சு. கணேஷு, காட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு. அதனால் எங்கள் வீடு தண்ணிக்குள்ளே முழுகி போயிடுச்சு. அதனால் உங்கள் வீட்டில் எனக்கு இருக்க இடம் கொடு, கோச்சிக்காம. என்னால் இடமெல்லாம் தர முடியாது. இடம் தந்தால் உனக்கு உணவு வேற தரணும். இந்த மழை காலத்தில் நான் போய் உணவை எங்கே சேகரிக்கிறது? அதனால் நீ வேறு சைடு போய் கேளு ராமு. ஏன் எல்லா ஊர் மக்களுமே இப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எனக்கு வந்த நிலமை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வரும். அப்போதைக்கு உங்களுக்கு உதவுற நிலைமையை கடவுள் எனக்கு தருவார். நான் போகிறேன். ஏங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கூட செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு வீடும் இல்லை, சாப்பிட உணவும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. எங்கேயாச்சும் போய் பழங்கள் கொண்டு வாங்க. அது வரைக்கும் நான் அந்த மரத்தடியில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. நான் ஒரு மாயமரம். மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த உலகத்தில் நான் அவதரித்தேன். உங்களுக்கு இப்போ பசிக்குதில்ல, உங்கள் பசியை போக்க நான் ஒரு பழம் தரேன். சரியா? நம்ம மாயமரம் ஒரு சுவையான மாம்பழத்தை நம்ம ராமுக்கும் ராணிக்கும் கொடுத்துச்சு. அதை வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி மாயமரமே. இன்னைக்கு இந்த மாம்பழத்தை எங்களுக்கு சாப்பிட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மனுஷங்களே எங்களுக்கு உதவ மாட்டேங்கிறாங்க, நீ உதவியிருக்க, ரொம்ப நன்றி. எம்மா பொண்ணே, இந்த மலையில் நான் உணவை தேடி அலைஞ்சும் எங்கேயும் உணவு கிடைக்கல. அதனால் அந்த மாம்பழத்தை கொடுமா. அதை சாப்பிட்டாதான் என் பசி தீரும். தயவு செஞ்சு கொடுமா. இந்தங்க பாட்டி, இந்த மாம்பழத்தை நீங்களே சாப்பிடுங்க. பசியோட கொடுமை என்னன்னு சொல்லி நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். அதனால் இந்த மாம்பழத்தை நீங்களே சாப்பிடுங்க. தனக்கு பசி இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அந்த பாட்டிக்கு நீங்கள் உதவுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதனால் நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வீடை நானே அமைச்சு தரேன். நான் ஒரு மாம்பழ மரமாக மாறிடுவேன். நீங்கள் எது கேட்டாலும் நான் தருவேன். இப்போ நான் மாறுறேன். நம்ம மாயமரம் சொன்ன மாதிரியே அது ஒரு மாம்பழ மரமாக மாறிடுச்சு. நம்ம ராமு அவருக்கு தேவையான உணவு, மாம்பழங்கள், காய்கறிகள்னு சொல்லி எல்லாமே நம்ம மாம்பழ மரத்திட்ட கேட்டு ராமு வாங்கிட்டார். சந்தோஷமாகவும் இருந்தார். அதே நேரம் காட்டுக்குள்ளே வந்த அதே வெள்ளம் ஊருக்குள்ளேயும் வந்துருச்சு. ஊருக்குள்ளே வந்து வீடெல்லாம் முழுகிருச்சு. என்ன மன்னிச்சிரு ராமு, உனக்கு நான் உதவி செய்யலை. அதனால் அந்த இயற்கை ஊரையே தண்டிச்சிருச்சு. நம்ம ஊரே தண்ணிக்குள்ளே முழுகிருச்சு. உணவு பஞ்சம் வந்துருச்சு. எல்லாருமே வயிறார நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம ராமு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சார். அவரும் சந்தோஷமாக இருந்தார் எப்பயும் போல.